ஸ்ரீநகர், ஜம்மு, அவந்திபோராவை தொடர்ந்து பூஞ்ச் நகரிலும் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம். இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது என்னவென்றால், ஒரு போருக்காக ஆயத்தமாகக்கூடிய நாடு மற்றொரு நாட்டின் மீது போர் தொடங்குவதற்கு முன்பாக அந்த நாட்டினுடைய ராணுவ நிலையங்களை சூறையாடுவதுதான் ட்ரோன் தாக்குதலுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் தற்பொழுது காஷ்மீரிலே ஒரு தீவிரமான ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக பாகிஸ்தானோடு 4 போர்களிலே நாம் ஈடுபட்டிருந்தாலும் அந்த போர்கள் எல்லாம் எல்லைகள் நின்று துப்பாக்கிகளோடு சண்டையிடக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு இடையிலான சண்டையாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போது மூண்டிருக்கக்கூடிய சண்டைதான் கார்கில் யுத்தத்திற்கு பிறகான இந்த யுத்தம் என்பது இன்னும் முழு அளவில் உருவாகவில்லை. ஆனால் ஒரு போர் காலத்தில் எந்த அளவு நடவடிக்கைகள் இருக்குமோ அது போன்ற நடவடிக்கைகள் 2 நாட்டுக்கு இடையிலும் இருக்கின்றன. எனவே இந்த போரின் மூலமாகத்தான், தாக்குதல் மூலமாகத்தான் முதல் முறையாக இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இருக்கக்கூடிய நகரங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. கார்கில் யுத்த காலத்தில் கூட நகரங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமோ என்கின்ற ஒரு அச்சம் இருந்தாலும் கூட அதற்கான சூழல் இல்லாமல் இருந்தது. அந்த அளவு ஆயுத பலத்தும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது எந்த ஒரு நகரத்தையும் குறிவைக்கக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானுக்குள்ளாக சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள், அணு ஆயுதங்கள் இந்தியா வசம் இருக்கின்றன. பாகிஸ்தானிடமும் இந்தியாவில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. அப்தலின் உள்ளிட்ட ஆயுதங்கள் மூலமாக மும்பை உள்ளிட்ட நகரங்கள், டெல்லி போன்ற மாநகரத்தை கூட குறிவைக்கக்கூடிய அளவு பாகிஸ்தானிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. எனவே தற்போது நடைபெறக்கூடிய இந்த தாக்குதல் நடவடிக்கை என்பதுதான் நகரங்களை குறிவைத்த ஒரு தாக்குதலாக இருக்கின்றன. இதை ஒட்டிதான் ஒரு மிகப்பெரிய அளவில் பறந்துபட்ட போர் ஏற்படுவதற்கு முன்பாகவே முக்கியமான எதிரி நாட்டினுடைய ராணுவ நிலையங்களை தகர்க்க வேண்டும், விமானங்கள் செல்வதற்கான வாய்ப்பினை மறுக்க வேண்டும், சாலை கட்டமைப்புகளை சிதைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த நாட்டினுடைய மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்துவதன் மூலமாக போருக்கு எதிரான ஒரு மனநிலையை அவர்களிடையே உருவாக்க முடியும் என்ற ஒரு காரணங்களின் அடிப்படையில் தான் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. ஆனால் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து வரக்கூடிய ட்ரோன்களை நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் தாக்கி அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தார்கள், பாகிஸ்தானிடம் இருந்து தாக்குதலை எதிர்கொள்வது எங்களுக்கு புதிதல்ல. ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் பொழுதே பாகிஸ்தான் நாட்டிலிருந்து அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் படை வீரர்கள் தொடர்ந்து அப்பாவி மக்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்திய ராணுவம் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உட்பட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பயங்கரவாத முகாம்களையும் அழித்து முடித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை ராணுவத்தை நோக்கி காஷ்மீர் மக்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதற்காக என்ன விலை கொடுக்க வேண்டுமானாலும் நாங்கள் முதலும் கடைசியுமாக ஒரு முறை தயாராக இருக்கின்றோம். ஆனால் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மட்டுமல்ல, பாகிஸ்தானினுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய எந்த ஒரு பயங்கரவாத தளங்களையும் விட்டு வைக்காதீர்கள் என்கின்ற ஒரு வேண்டுகோளை ராணுவத்திடம் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகவே எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருக்கக்கூடிய அந்த BSF அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் ராணுவத்தோடு சேர்ந்து தற்பொழுது இந்த தாக்குதல் நடவடிக்கையிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஸ்ரீநகர், ஜம்மு, அவந்திபோரா, பூஞ்ச் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் ஜம்மு காஷ்மீருக்குள்ளே ட்ரோன் வாயிலாக தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. ட்ரோன்கள் வரக்கூடிய திசையை அறிந்து அது எந்த நகரத்தை நோக்கி வருகின்றது என்பதை முன் உணர்ந்து அந்தந்த நகரங்களுக்கு உள்ளாக அந்த மின் விநியோகம் முழுவதும் நிறுத்தப்பட்டு இருளாக அந்த நகரங்கள் மாற்றப்படுகின்றன. நகரப்பகுதிகள் முழுவதுமாக இருள் படர்ந்து இருக்கும் பொழுது இலக்குகளை துல்லியமாக கணிக்க முடியாமல் சற்று நேரம் அந்த ஒரு கணிப்பை தவறி நிற்கக்கூடிய தருணத்திலே உடனடியாக அது போர் விமானமாக இருந்தாலும் சரி, ட்ரோன்களாக இருந்தாலும் சரி, நாம் தாக்கி அழிக்க முடியும். என்னதான் AI போன்ற தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும், செயற்கை நுண்ணறிவு போன்றவை இருந்தாலும், தரையில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் முழுவதுமாக இருளுக்குள் மூழ்கி கிடக்கும் பொழுது அவ்வளவு எளிதாக நொடி கணக்கிலே ஒரு இலக்கு வைத்து அழித்து விட முடியாது. சில தாமதங்கள் ஏற்படும். அது போன்ற தாமதங்களை பயன்படுத்தி நாம் நம்முடைய ராடார் மூலமாக கண்காணித்து கண்டறியக்கூடிய அந்த ஏவுகணைகளையோ அல்லது வான் தாக்குதல் அமைப்புகளையோ உடனடியாக தாக்கி அழிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றது இந்திய ராணுவம். பூஞ்ச் பகுதிக்கு வந்த அனைத்து ஆயுதங்களும் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட இடங்களிலும், ராஜஸ்தான் மாநிலத்திலும் அடுத்தடுத்து தாக்குதல் சம்பவங்களை நடத்த முற்பட்ட பாகிஸ்தானின் அனைத்து ட்ரோன்களும் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் நம்முடைய ட்ரோன்களை பொறுத்தவரை கரியான் உள்ளிட்ட இடங்களில் ஊடுருவி சென்று பாகிஸ்தானுக்குள் தாக்குதலை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான காணொலிகளும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகக்கூடும். எந்த அளவு தாக்குதலை நாம் நடத்தி இருக்கின்றோம் என்று
ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்கின்றது. இது இந்த மோதலின் இரண்டாவது அத்தியாயமாக பார்க்கப்படுகின்றது. முதலில் பாகிஸ்தானினுடைய பயங்கரவாதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருந்தோம். அதன் பிறகு பாகிஸ்தான் நாடு செய்த ஒரு சில செயல்கள் காரணமாக பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலையங்களை குறிவைக்கக்கூடிய தேவை இந்தியாவிற்கு எழுந்திருக்கின்றது. எனவே இந்திய ராணுவம் அடுத்தடுத்து சில முக்கியமான நகர்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றது. பாகிஸ்தானுடனான ஒரு பெரிய அளவிலான யுத்தமாக இது ஏற்பட்டால் 1-2 நாட்கள் கூட பாகிஸ்தானால் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. நாம் நேற்று ஒரு இரவு மட்டும்தான் சில ட்ரோன்களை கொண்டு ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தோம். அதற்கே சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்று அந்த நாணய நிதியத்தின் மூலமாக கடன் பெறுவதற்காக கைகட்டி நிற்கின்றது பாகிஸ்தான். எனவே அந்த நாட்டினுடைய நிதி நிலைமை இவ்வளவுதான். அப்படி இருந்தும் தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடாக பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்காக பரிந்து கட்டிக்கொண்டு இந்தியாவோடு சண்டைக்கு வரக்கூடிய அளவு பாகிஸ்தானினுடைய அந்த ராணுவ அமைப்பு என்பது முழுவதுமாக தீவிரவாதம் ஊடுருவிய ஒரு பயங்கரவாதிகளுடைய மாற்று உருவமாக பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்ற உண்மை வெளியாகி இருக்கின்றது. எனவே பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை தக்க பாடத்தை புகட்டுவதற்காக இந்திய ராணுவம் தயார் நிலையில் இருக்கின்றது. தரைப்படை வீரர்களும் வான்படை வீரர்களும் காஷ்மீர் பிராந்தியம் முழுவதுமாக நின்று தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். காஷ்மீரினுடைய ராஜோரி உள்ளிட்ட இடத்திலும் சம்பா, ஜலால்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ச்சியான இந்த தாக்குதல்கள் ட்ரோன்கள் மூலமாக மேற்கொள்வதற்கான ஒரு சூழல் இருந்த நிலையில் அவற்றை தாக்கி அழிக்கக்கூடிய பணியிலே இந்திய ராணுவம் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இந்திய ராணுவத்தினுடைய பதிலடி தாக்குதலால் பாகிஸ்தான் ட்ரோன்கள் அனைத்துமே வானத்திலேயே தாக்கி அழிக்கப்படுகின்றன. அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்டவர்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானை நோக்கி இரண்டு தரப்பும் இந்த பதற்றங்களை தணித்துக் கொள்ள முன்வர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள். சீனா தரப்பிலிருந்து சின்ன ஒரு சலனம் கூட இதுவரை இல்லை. சீனா தான் பாகிஸ்தானை இந்தியாவிற்கு எதிராக தொடர்ந்து தூண்டிவிடக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருந்தது. ஆனால் தற்போது இந்திய ராணுவம் அடிக்கக்கூடிய இந்த அடியை பார்த்து சீன ராணுவம் அமைதியாக இருக்கின்றது. எந்த வகையிலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு கருத்தை பொதுவெளியில் கூறிவிடக் கூடாது என்பதிலே சீனா தெளிவாக இருக்கின்றது. சீன ராணுவத்தினுடைய ஆயுதங்களை எல்லாம் பாகிஸ்தான் பயன்படுத்தி பார்த்தது. அந்த ஆயுதங்கள் அனைத்தையுமே இந்தியா தாக்கி அழித்து விட்டது. எனவே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கின் காரணமாக சீனாவினுடைய ராணுவ தளவாடங்கள் தொடர்பாக சர்வதேச அளவிலே ஒரு சில கேள்விகளும் எழுந்திருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. உலகத்தின் பல்வேறு நாடுகளும் சீனாவினுடைய ஆயுதங்களை வாங்குவதற்காக ஆர்வம் காட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் சீன ஆயுதங்களுடைய தரம் என்ன என்பதை அவர்களுடைய முக்கியமான ஆயுதங்களை வாங்கி பயன்படுத்திய பாகிஸ்தான் நாட்டுக்குள் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியதன் மூலமாக உலக அரங்கிலே ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது இந்தியா. பல நாடுகளும் சீனாவினுடைய ராணுவ தளவாடங்கள் தொடர்பான தங்களுடைய நிலைப்பாடுகளை மறுபரிசீலனை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கின்றார்கள். எனவே பாகிஸ்தான் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் அந்த நாட்டுக்கு மட்டும் விரோதமாக அமையவில்லை, அதனோடு நட்பு பாராட்டிய சீனாவிற்கும் விரோதமாக அமைந்திருக்கின்றது. அதே போன்று இந்தியாவை பொறுத்தவரை 1999 கார்கில் போருக்கு பிறகு நம்முடைய ராணுவ வல்லமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை உலக நாடுகளுக்கு பறைசாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பினை இந்தியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்திய மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். உலக அரங்கிலே அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் அவ்வப்பொழுது மற்ற நாடுகளில் நடைபெறக்கூடிய போரிலே தலையிட்டு தங்களுடைய ஆயுதங்களை கொண்டு சென்று நிறுத்தி அதன் மூலமாக நாங்கள் ராணுவ வல்லரசாக இருக்கின்றோம் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருப்பார்கள். சீனா உள்ளிட்ட நாடுகள், சீனா, பிரான்ஸ், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் அந்த நாட்டினுடைய நிலப்பகுதியில் சண்டையை எதிர்கொள்ளாத போதும் மற்ற நாடுகளுக்கு ராணுவ தளவாடங்களை வழங்குவதன் மூலமாக தாங்கள் ராணுவ ரீதியாக ஒரு தளவாட உற்பத்தியிலே வல்லரசாக இருக்கின்றோம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை கார்கில் யுத்தத்திற்கு பிறகு பெரிய அளவில் தன்னுடைய நாட்டினுடைய நில எல்லையிலே சண்டையிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் இந்தியா தயாரித்திருந்தது. அதன் அடிப்படையில் அக்னி 5 ஏவுகணை எடுத்துக்கொண்டோம் என்றால் குறைந்தபட்சம் 5500 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பரப்பளவை தாக்க முடியும். அதே போன்று அக்னி 5ஆல் அதிகபட்சமாக அந்த 5500 8000 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியிலே தாக்குதல் நடத்த முடியும். அதுபோன்ற அக்னி 5 உள்ளிட்ட ஏவுகணைகள் எல்லாம் இந்தியா உருவாக்கி இருந்தது. அணு ஆயுதங்களை இந்தியா உருவாக்கி இருந்தது. ஆனால் அது தொடர்பான விவரங்களை வெளி உலகத்திற்கு இந்தியா தெரிவிக்காமலேயே இருந்தது. ஆனாலும் தற்போது நடைபெறக்கூடிய இந்த மோதலின் மூலமாக பாகிஸ்தானினுடைய துருப்புகளை எந்த அளவு இந்தியா துரத்தி அடிக்கின்றது என்பதன் மூலமாக இந்தியாவின் ராணுவ வல்லாமை உலக நாடுகளுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்தியா செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பதிலடி நடவடிக்கைகள் ராணுவத்திற்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றன. உலக நாடுகள் எல்லாம்
இந்திய மாதிரியிலே தாக்குதலை வடிவமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை இந்தியா வழங்கி இருக்கின்றது. அந்த அளவு இந்தியாவினுடைய தாக்குதல் என்பது ஒரு புது முறையிலான தாக்குதலாக இருக்கின்றது. பாகிஸ்தானை முதலில் இந்தியா தாக்க விடுகின்றது. பாகிஸ்தான் தன்னுடைய ஏவுகணைகளை, தன்னுடைய ட்ரோன்களை தொடர்ந்து அனுப்புகின்றது. அவை அனைத்தும் வந்தவுடன் அந்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளும் மொத்தமாக அடித்து தாக்கிவிட்டு பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலைகளுக்கு உள்ளாக சென்று இந்தியா தாக்க தொடங்குகின்றது. இவ்வாறு இந்தியா எடுக்கக்கூடிய இந்த புது வகையிலான ராணுவ நடவடிக்கைகள் ஒரு புதிய துணியிலான ராணுவ தாக்குதலுக்கு வழிவகுத்திருக்கின்றன. இது போன்ற தாக்குதலை இனி வரக்கூடிய நாட்களிலே மற்ற நாடுகளும் பின்பற்றி பார்க்கக்கூடும். அந்த அளவு ஒரு தெளிவான துல்லியமான தாக்குதலை இந்தியா நடத்தி கொண்டிருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த போரை தணிப்பதற்கான, போர் உருவாகக்கூடிய காரணத்தை, பதற்றத்தை குறைப்பதற்கான பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் நாடு பல்வேறு உலக நாடுகளிடம் கடன் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த போரை ஒரு காரணமாக பயன்படுத்தி அதன் மூலமாக கடன் வாங்கி அந்த கடன் பணத்தை திருடி கொண்டு சென்று விடலாமா என்று கூட பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் பாகிஸ்தானினுடைய கடந்த கால வரலாறு என்பது அப்படிப்பட்டது. உலகத்திலேயே அதிகப்படியாக லஞ்சம் புழங்கக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தான். உலகத்திலேயே அதிகபட்சமான முறைகேடுகள் நடக்கக்கூடிய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம். பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் பண தேவை இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் காஷ்மீரை குறிப்பிட்டு ஒரு பயத்தை பாகிஸ்தான் மக்களிடையே உருவாக்கி காஷ்மீரை கைப்பற்றுவதற்காக நாங்கள் ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்ய போகின்றோம் என்று மிகப்பெரிய ராணுவ ஒப்பந்தங்களை போட்டு அதன் மூலமாக பணத்தை கொள்ளையடிப்பார்கள். அதன் பிறகு ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். இதுதான் பாகிஸ்தான் நாட்டினுடைய கடந்த கால வரலாறாக இருக்கின்றது. இப்போது இந்தியாவுடன் கடும் மோதல் போக்கு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையும் கூட உலக நாடுகளிடம் கடன் பெற்று அந்த கடன் தொகையின் மூலமாக ஏதேனும் ஒன்றை செய்து கொள்ளலாமா என்று பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு குறுகிய எண்ணத்தோடு செயல்படுகின்றார்களோ என்று சொல்லும் விதமாகத்தான் பாகிஸ்தானினுடைய ராணுவ தலைமை அமைச்சருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆசிப் முனீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராணுவத்தினுடைய அமைச்சர்கள் எல்லாம் இந்த போர் ஒரு தேவையற்ற ஒரு போராகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டும் தொடர்ந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்துகின்றோம் என்ற பெயரிலே இது போன்ற ட்ரோன்களை அனுப்புவது, அந்த ட்ரோன்களை இந்தியா வழிமறித்து தாக்கி அழித்த பிறகும் தொடர்ந்து ட்ரோன்களை மேலும் மேலும் அனுப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது, துருக்கி போன்ற நாடுகளிடமிருந்து ட்ரோன்களை விலை கொடுத்து வாங்கி இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்துவது உள்ளிட்ட பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஸ்ரீநகர், ஜம்மு, அவந்திபோரா உள்ளிட்ட இடங்களை தொடர்ந்து பூஞ்ச் நகரிலும் தற்போது பாகிஸ்தான் நாட்டினுடைய ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது.